பெருமைப்படக்கூடிய விஷயம் இருந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கின்றது. சத்தியமங்கலத்து வனப்பகுதியில் இருந்ததற்கான அடையாளங்கள், அதற்கான வரலாற்று பதிவுகள் உள்ளது. அதில் மிகவும் குறிப்பாக அப்பொழுது ஈரோடு மாவட்டமாக இது இல்லை, அப்பொழுது கோவை மாவட்டமாக இருந்திருக்கிறது. கோவை மாவட்டத்திற்கு கீழே 10 தாலுகா இருந்திருக்குது. அதில் சத்தியமங்கலம் ஒரு தாலுகா. இந்த சத்தியமங்கலத்தில் வனப்பகுதியிலே மிகவும் குறிப்பாக விலாமுண்டி, கொத்தமங்கலம் மற்றும் இந்த பவானி ஆறை ஒற்றிய பகுதியில் இந்த சிவிங்கி புலிகள் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றது. இதை நான் சொல்லவில்லை. 1877ஆம் ஆண்டு நிக்கோலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு அதிகாரி என்பவர் இந்த கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாலூட்டிகள் அப்படி மெமாலி ஆஃப் தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே இதனுடைய தரவுகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1873 ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழகத்துக்கும் அதே போல விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் ஏற்பட்டது. என்னவென்றால், மனித வனவிலங்கு மோதல், அதாவது புலிகளால் மனிதனுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை அறிந்து பிரிட்டிஷ் ஆட்சியினர் என்ன செய்கிறார்கள் என்றால், இருக்கக்கூடிய சிறுத்தைகளையும் சிவிங்கி புலிகளையும் கொன்று குவியுங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றது. அதற்காக ஒரு புதிதாக ஒரு கேப்டன், கால்ஃபீல்ட் என்கின்ற கேப்டன் சென்னையிலிருந்து வரவழைக்கப்படுகின்றார். அவரிடத்திலே ஒரு குழுவானது கொடுக்கப்படுகின்றது. அந்த குழுவானது காட்டில் தங்கி, அதாவது விஷங்களை வைத்தும் அதில் பொறிகளை வைத்தும் பல்வேறு விதங்களில் புலிகளை கொன்று குவிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1873ஆம் ஆண்டிலிருந்து 1874 இந்த ஒரு வருட காலத்தில் நூற்றுக்கணக்கான புலிகளும் சிவிங்கி புலிகளும் சிறுத்தைகளும் இங்கு செத்து மடிகின்றன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அங்கு பணியாற்றி கொண்டிருந்த அந்த குழுவினருக்கு செரிபரல் மலேரியா என்ற ஒரு தொற்று நோயானது ஏற்படுகின்றது. அங்கு பணியாற்றிய அனைத்து வேலையாட்களுக்கும் இந்த நோய் பரவிய காரணத்தால் யாரால் பணியாற்ற முடியவில்லை. எனவே அந்த கால்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கால்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கேப்டன் மீண்டுமாக அவர் சென்னைக்கு செல்கின்றார். ஒருவேளை அவர் இருந்திருந்தால் இங்கு இப்ப இருக்கக்கூடிய புலிகள் கூட இல்லாமல் போயிருந்திருக்கலாம் என்று சொல்லலாம். இது மட்டும் தான் ஒரு காரணமா என்று பார்த்தால் இன்னொரு காரணமும் உண்டு. என்ன சொல்ல, ராயல் ஹண்ட் என்று சொல்வார்கள்.